ஹாய் எவ்ரிஒன், நான் ஆட்டோ பையன் சுபா பேசுகிறேன். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு உடையார் கோவில். இந்த கோவில் வந்து ராமநாதபுரம் மாவட்டத்தில் தான் இருக்குது. புதுசாக யாருனாச்சும் நம்ம வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த கோவிலுக்கு நான் சவாரி தாங்க வந்தேன். வாடகை எப்படியும் ஒரு 1200 என்னமோ வாங்கினேன், ட்ராப் அண்ட் பிக்கப்பு. ஆனால் சூப்பர் கோவில், எல்லாமே அட்டகாசமாக இருந்துச்சு. இந்த கோவில் ஒரு ஸ்பெஷல் இருக்குங்க. பூலாம் ரொம்ப அழகாக இருந்துச்சு, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இந்த பூ வந்து சங்குப்பூ என்னமோ சொன்னாங்க. உண்மையிலே ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. அந்த பூவெல்லாம் ரொம்ப அழகாக இருந்துச்சு. நான் வேணா உங்களுக்கு காட்டுறேன், பாருங்களேன். அழகாக இருக்குது பார்த்தீங்களா? செம்ம சூப்பராக இருக்குங்க. இந்த கோவிலில் நிறைய சிலைகள் இருந்துச்சுங்க. உண்மையிலே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு எல்லாமே. கோவிலே ரொம்ப சுற்றுச்சூழல் எல்லாமே சுகாதாரமாக இருந்துச்சு, ரொம்ப சுத்தமாக இருந்துச்சுங்க. இந்த கோவிலில் என்ன ஸ்பெஷல்னு கேட்டிங்கன்னா, நம்ம குழந்தை இல்லாமல் நிறைய பேர் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். வருஷ கணக்கில் இருக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து இந்த கோவிலை வந்து நேர்த்திக்கடன் செலுத்தினா அவங்களுக்கு உண்மையிலே அவங்களோட நேர்த்திக்கடன் நிறைவேறும். குழந்தை பெறாதவங்க குழந்தை பெற்றுக்குருவாங்களாம் அப்படின்னு நான் சொல்லலைங்க. அங்கே உள்ள பெரிய மனுஷங்க எல்லாருமே, பூசாரி எல்லாருமே சொன்னாங்கங்க. பாருங்களேன், அங்கே உள்ள பொம்மைகள் ரொம்ப, இதுதான் குழந்தை சாமி. ஆமாம், இதை தான் சொன்னாங்க, இதுதான் குழந்தை சாமி. இந்த மாதிரி பொம்மை செஞ்சு நம்ம கையேந்தி வரணுமா, மடிப்பிச்ச மாதிரி ஏந்தி வரணுமா அந்த பொம்மைகளை சமந்து. அப்போ தான் குழந்தை தவழ்கிற மாதிரி இருக்குது பார்த்தீங்களா அந்த பொம்மை எல்லாமே. நம்ம கஸ்டமர் எல்லாருமே வந்து பொங்கல்னு ஆக்கிட்டு நல்லா கிராண்டாக இருந்துச்சு. நம்ம போனதுக்கு ரொம்ப வந்து பிரோஜனமாக இருந்துச்சு. இந்த பூசாரி ஐயா தான் நமக்கு வந்து சொன்னார், நிறைய பேர் குழந்தை இல்லாதவங்களுக்கு இந்த நேர்த்திக்கடன் நீங்கள் வச்சா கண்டிப்பாக வந்து நிறைவேறும் அப்படின்னு சொன்னாங்க. இது வரைக்கும் நான் வந்து இந்த கோவிலுக்கு புதுசாக தாங்க போயிருக்கேன். நான் வந்து இந்த ஏரியா கிடையாது. இந்த ஊருக்கும் எனக்கும் கிட்டத்தட்ட, என் ஊருக்கும் கிட்டத்தட்ட ஒரு 35 கிலோமீட்டர் தூரம் இருக்கும். ஆனால் 100% ட்ரஸ்ட்டாக சொன்னாங்க, உண்மையிலே இந்த கோவிலில் வந்து நேர்த்திக்கடன் செலுத்தினா அது கண்டிப்பாக நிறைவேறுதுன்னு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. என்னோட கஸ்டமரும் இதை ஒரு நேர்த்திக்கடன் கொண்டு வந்துட்டு பொங்காக்குற மாதிரி எல்லாமே வந்திருந்தாங்க. அங்கே உள்ள எல்லாமே சூப்பராக இருந்துச்சு, நான் பார்த்தேன். கண்டிப்பாக நீங்கள் இந்த பக்கம் வந்தீங்க அப்படின்னா நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கோவில் இருக்கிற ஊர் வந்து உளையூர், சரிங்களா? ராமநாதபுரம் மாவட்டத்தில் உளையூருங்கிற ஒரு பெரிய கிராமம் கூட சொல்லலாம். இங்கே தான் எருதுக்கட்டுலாம் நடக்குமா அந்த ஏரியாவில். எவ்வளோ பெரிய பரப்பளவு கொண்ட இந்த ஊர்னியை பாருங்களேன். இது தண்ணி வற்றினோன்னே இங்கே தான் வந்து எருதுக்கட்டு விளையாடுவாங்களாம். எருதுக்கட்டா இல்லை ஜல்லிக்கட்டான்னு தெரியல, நான் மாற்றி சொன்னால் திருத்திக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிரோஜனமாக இருந்திருக்குன்னு நான் நம்புகிறேன். மறக்காமல் நம்ம வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மேலும் வீடியோகளுக்கு கண்டிப்பாக தொடர்ந்து நீங்கள் நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஆட்டோ பையன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் போட்டிருக்க ஷார்ட்ஸ் வீடியோவும் போய் நீங்கள் போய் பாருங்கள். உங்களால் முடிஞ்ச சப்போர்ட்டை கொடுங்க.